ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கூகுள் இன்புட் டூல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அது மூலிமா எப்படி நம்ம தமிழ் டைப்பிங் ஈஸியாக நம்ம கற்றுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கூகுள் இன்புட் டூல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலிமா நீங்கள் ஈஸியாக தமிழில் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோல்டர் ரீநேம் பண்ணிக்கலாம் தமிழில் ஈஸியாக. எவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக கம்மியான டைமில் நம்ம ஈஸியாக டைப் பண்ணிக்க முடியும் தமிழில். நீங்கள் ஜஸ்ட்டு டங்கிலீஷில் டைப் பண்ணாவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் தமிழில் கன்வெர்ட் ஆயிரும். முதல்ல அதுக்கு நம்ம கூகுள் இன்புட் டூலை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் கூகுள் இன்புட் டூலோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் கூகுள் இன்புட் டூலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஃபோல்டரு. ஜஸ்ட் நீங்கள் வின்ரேர் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபோல்டரை நீங்கள் வின்ரேர் மூலயமா ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் இன்புட் டூல் இப்படி தான் இருக்கும். இதோட சைஸ் 16.2 MB தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் கொடுத்து ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிப்போம். இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் நெட்டு ஆனில் இருக்கலாம், இல்லை ஆஃபில் கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆஃப்லைனில் கூட இது ஒர்க் ஆகும். ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆன பிறகு இங்கே உங்களோட டாஸ்க் பார் கீழே டாஸ்க் பார் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே இங்கிலீஷ்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு ஆப்ஷன் வந்திருக்கும், தமிழ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், டாஸ்க் பார் விண்டோவில் இந்த இடத்துல தான்னு சொல்லிட்டு தமிழில் இருக்க சேஞ்ச் ஆகிருக்கு உங்களோட கீபோர்டு இன்புட்டு லாங்குவேஜு. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டு டாக்குமெண்ட் அப்படி இல்லைன்னா நோட்பேட் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் தமிழில் நம்ம ஏதாவது டைப் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் பாருங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் டங்கிலீஷில் டைப் பண்ணாவே போதும், அதுவே தமிழில் அழகாக கன்வெர்ட் ஆயிரும். உதாரணத்துக்கு பாருங்கள், வணக்கம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டங்கிலீஷில் தான் டைப் பண்ணுறேன். அதுவே கீழே ஆப்ஷன் காமிக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி வணக்கம் அப்படின்னு அதுவே தமிழில் கீழே வந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டான ஸ்பெல்லிங்கில் தமிழில் அதுவே கொடுத்துருக்கு. நீங்கள் மேலே ஃபஸ்ட்டில் இருக்கிற ஸ்பெல்லிங் வணக்கம்னு சொல்லிட்டு 1வது இடத்துல இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் இடத்துல. அது கரெக்ட் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட கீபோர்டில் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே அந்த வணக்கம்னு தமிழில் வந்துடும். அடுத்து நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டங்கிலீஷில் தான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பேஸ் பாரை கீபோர்டில் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது நண்பர்களேன்னு வந்துடும். சப்போஸ் இந்த 3 சுழி வரக்கூடாது, உங்களுக்கு 2 சுழி வேணும், இந்த மாதிரி நிறைய ஸ்பெல்லிங் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே நீங்கள் மேனுவலாக கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டில் இருக்கிறதே வேணும் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நான் வணக்கம் நண்பர்களே அப்படின்னு வந்துச்சு பாருங்கள். அடுத்தது நீங்கள் டங்கிலீஷில் எவ்வளோ தூரம் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அது எல்லாமே தமிழில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு டைப்பிங் வந்துடும். பாருங்கள், நான் டங்கிலீஷில் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவை நம்ம டைப் பண்ணும்போதும் ஸ்பேஸ் பாரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நீங்கள் டங்கிலீஷில் டைப் பண்ணது நீங்கள் தமிழில் வந்துடும். பாருங்கள், நாம்னு சொல்லிட்டு NAMM அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறோம் டங்கிலீஷில், அதுவே தமிழில் வந்துருச்சு. நம்ம ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணுறோம் கீபோர்டில், ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணோடனே நாம்னு வந்துருச்சு. அடுத்தது
கூகுள்னு சொல்லிட்டு நான் டங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். அதுவே கூகுள்னு கன்வெர்ட் ஆகி வந்துடுச்சு. நான் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணுறேன், அதுவே தமிழில் வந்துடுச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாம் கூகுள் இன்புட் டூல் எப்படி இன்ஸ்டால் செய்வது என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டங்கிலீஷில் தான் டைப் பண்ணேன், அதுவே தமிழ் அழகாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகி கொடுத்துருச்சு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் நெட்டு ஆஃபில் இருக்கலாம் இல்லை ஆனில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இது ஆஃப்லைனில் தான் ஒர்க் ஆகும். இந்த கூகுள் இன்புட் டூல்ஸே ஆஃப்லைன்லேயும் ஒர்க் ஆகும், ஆன்லைன்லேயும் ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது நோட்பேட் மட்டும் கிடையாது. இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணி எம்எஸ் வேர்டில் கூட நீங்கள் இதை டைப் பண்ணிக்கலாம், நோட்பேடில் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஏதாவது ஒரு ஃபோல்டரை நீங்கள் ரீநேம் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இந்த இமேஜ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை ரீநேம் பண்ண போகிறேன். ஸோ நான் ரீநேம் ஆப்ஷனில் போய்ட்டு பாருங்கள், புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டங்கிலீஷில் டைப் பண்ண போகிறேன். புகைப்படம்னு சொல்லிட்டு நான் டங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணுறேன். ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ண உடனே தமிழில் வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் ஃபோல்டர் வேணும்னா நீங்கள் ஃபோல்டரை நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் நோட்பேட் ஓப்பன் பண்ணி நோட்பேடில் சம்திங் ஏதாவது பேராகிராஃப் நீங்கள் தமிழில் டைப் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இல்லை எம்எஸ் வேர்டில் வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் தமிழில் ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும். உங்களோட டைம் சேவ் பண்ணணும் இந்த கூகுள் இன்புட் டூல்ஸு. இதோட டவுன்லோட் சோர்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.